Ready, silence. Camera. Action. கொட்டுக்காளி அதிகமாக சவுத் சைடு வந்து ரூட்டடாக இருக்கிற வில்லேஜ்லலாம் இது ஒரு புழக்கத்தில் இருக்க ஒரு வார்த்தை தான். அது இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு தனக்கு விருப்பப்பட்டதை எதை செய்யணும்னு நினச்சாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக தோணுச்சு, அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ரூட்டடான பீப்புளுக்கு வந்து தப்பாக தோணுச்சுன்னா அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டுக்காளி கதை கேட்குறப்ப அந்த பாண்டி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த பாண்டியை நான் பார்த்துருக்கேன். சமுதாயத்தில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயம் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு இந்த வினோத் தம்பி சொல்கிறப்ப எனக்கு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் திரையில் வர்றதே கிடையாது. ஸோ எனக்கு அந்த பாண்டியை நம்ம நடிக்கணும். நீங்கள் குமரேசனாவோ இல்லை சொக்கனாவோ அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த கேரக்டர்ஸ்னால் எல்லாமே நடிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் உண்மைக்கு சவாலானது. கொட்டுக்காளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி தான். த ஒன் லைன் இட் செல்ஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன் ஃபேமிலி கம்மிங் டுகெதர் டு டேக் அ கேர்ள் டு அ ஷாமன் டு கிளென்ஸ் ஹர் is what he told me first. கேட்கும்போது I've decided in my head that I wanted to do this film. வினோத் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பெபிள்ஸ் பார்த்தோம். படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஸோ we wanted to work with him. This film கொட்டுக்காளி happened and we wanted to do a film to celebrate Vinod and to celebrate cinema. கூழாங்கல் படத்தில் வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது. அந்த டைமில் வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ அப்போ இருந்தே வந்து வி வில் கீப் இன் டச், எப்பவும் பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு மீட் பண்ணலாமான்னு கேட்டார். வித்தவுட் செகண்ட் தாட் கிளம்பி போயிட்டேன் மதுரைக்கு. போயிட்டு ஸ்கிரிப்ட் படித்தேன். படித்தோடனே வந்து ஆக்சுவலாக நாங்கள் உடனே லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம். அந்த அன்றைக்கி ஈவினிங்கே பார்க்க போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கேம் இன் டு த ப்ராஜெக்ட் ஆஃப் கொட்டுக்காளி. டைரக்டர் வினோத் ராஜன் 3 வருஷம் முன்னாடி எனக்கு கொட்டுக்காளியோட ஐடியாவை சொன்னார். கேட்ட உடனே தெரிஞ்சது இது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இது கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. கூழாங்கல் வந்து இன்டர்நேஷ்னல் ராட்டர்டாம் போச்சு, அதர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போச்சு. அவரோட 2வது ஃபிலிம் ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். க்ரியேட்டிவ் ஸ்பேஸாக அவ்வளோ கொடுப்பாரு ஒர்க் பண்ண. அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் தான் சொல்லலாம் ஃபார் எனி சவுண்ட் ஆர்டிஸ்ட் டு ஒர்க் வித் வினோத். ஃபர்ஸ்ட் வினோத் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாரு. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சிருந்தோம். டோட்டலாகவே ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்டாக இருந்தது. மியூசிக் கிடையாதுன்ற ஒரு விஷயம் சொன்னார். அப்பயே ரிலேட்டடாக இருந்தது. மியூசிக் இல்லைன்னா படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. முதல் படம் முடிஞ்சு 2வது படமாக எதை எடுத்து பண்ணலாம், எந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு இந்த கொட்டுக்காளி கதையை வந்து இதில் போகலாம் அப்படின்னு சும்மா ரிசர்ச் பண்ணி போகும்போது தான் தெரியுது இதோட வேர்ல்டு பெருசாக இருக்குது, இதோட ஆரிஜின் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வரைக்கும் போகுது. சரி, இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இதை பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவம் அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கும் எங்கேயோ ஒரு மூலையில். ஸோ அப்போ இது எனக்கு பர்டிகுலராக அதை நான் சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு.